திருருட்பா 6ஆம் திருமுறை 1-2 வரை. அவா அறுத்தல். 1. உலக வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் எல்லோரும் தங்களுடைய பூசை, விரதம், கடமைகளை முடித்துவிடுகிறார்கள். ஆனால் நான் தவம் செய்பவன் போல நடித்து, உண்மையில் காலை முதல் இரவு வரை என் நாய் போன்ற வயிற்றுக்காக மட்டும் உணவுச் சிந்தனையிலேயே இருந்தேன் என்று வள்ளலார் தன்னைத்தானே கண்டிக்கிறார். 2. உணவில் ஆசை புகுந்தால் ஒருவனுடைய நல்ல தவமெல்லாம் ஆற்றில் கரைத்த புளிபோல் வீணாகிவிடும் என்று அறிஞர்கள் சொன்னதை நான் பொருட்படுத்தவில்லை. உன்னை போற்றாமல் காரமும் சுவையும் கலந்த உணவிலேயே ஆசை வைத்திருந்தேன். இனி நான் என்ன செய்வேன் என்று ஏங்குகிறார். 3. ஆசையில்லை என்று காட்டிக்கொண்டேன். ஆனால் உண்மையில் உணவையே மறுத்ததில்லை. கஞ்சியும் பருப்பும் கூட விட முடியாமல் நெய், தயிர், சோறு ஆகியவற்றில் ஆழ்ந்த ஆசை கொண்டேன். இவ்வாறு உணவாசை என்னை கட்டிப் போட்டதை நினைத்து வருந்துகிறார். 4. தயிர் திருடி உண்டான் என்று ஒருவரைச் சொல்வது ஆச்சரியமா? நான் எல்லா உணவையும் ஆசையோடு எடுத்துச் சென்று உண்டேன். பொரித்த கறி, குழம்பு, கூட்டுக்கறி ஆகியவற்றில் மூழ்கி வயிற்று வெறியால் உன்னையே மறந்தேன் என்று வள்ளலார் மனம் கசக்கிறார். 5. கீரை பிடிக்காது என்று சொல்லி பருப்பு கீரையை விரும்பினேன். தண்ணீர் பிடிக்காது என்று சொல்லி தேங்காய் நீரை விரும்பினேன். எனக்கு நிகர் யாரும் இல்லை என்று அகந்தை கொண்டேன். இப்படி பெயரைச் சொன்னாலே தவம் ஓடிப்போகும் நிலையில் நான் என்ன செய்வேன் என்று துயரப்படுகிறார். 6. பாலும் சோறும் கலந்தால் பக்தியோடு வேகமாக உண்டேன். வாழைப்பழம், பலாப்பழம் போன்றவற்றை அடக்கமே இல்லாமல் உண்டேன். ஆனால் தோலிலிருந்து சிறிது கூட பிறருக்குக் கொடுக்க மனமில்லாத கொடியனாக இருந்தேன். காட்டுக்குப் போகும் வாய்ப்பு இருந்தாலும் ஆசை விடவில்லை என்று ஒப்புக்கொள்கிறார். 7. உடம்பே ஒரு பெரிய வயிறு போலி சர்க்கரை கலந்த உணவுகளை மீண்டும் மீண்டும் உண்டேன். புளிச்சோறு, தயிர் சோறு, எலுமிச்சைச் சோறு, சம்பழச்சோறு, சித்திரச்சோறு என்று எல்லாவற்றிலும் செருக்குடன் ஆசை கொண்டேன் என்று தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறார். 8. மிளகு அதிகமாக சேர்த்து உணவுகளிலும் ஆசை வைத்தேன். சாதாரண பருப்புத் துவையலையே சொர்க்கம் என்று எண்ணி உண்டேன். இளகாத மனம் கொண்டவனாக எல்லா உணவுகளிலும் ஆசை வைத்து விலங்கு போல் இலைக்கறிக்கும் ஆசை கொண்டேன் என்று சொல்கிறார். 9. தண்டுக்காய், கிழங்கு, பூ போன்ற எந்த உணவையும் தவறவிடாமல் வயிற்றைக் குழியென நிரப்பினேன். வண்டு போல் விரைந்து உணவை தேடி ஓடியேன். பசி வரும் வழியை பார்த்து காத்திருந்த பழைய பாவியான என்னை நினைத்து வருந்துகிறார். 10. வறுத்தல், பொடித்தல், மலர்த்தல், புரட்டல், துவட்டல் என்று எல்லா சுவைகளையும் ஒரே வயிற்றுப்பையில் திணிப்பதே என் தொழிலாகிவிட்டது. வன்மையான பசியை பொறுத்துக்கொள்ள தெரியாத மலப்புலை கூட்டமான என்னை நினைத்து நொந்து கொள்கிறார். 11. அரிவாள், இடிகள் போன்றவற்றால் தயாரித்த பலவகை உணவுகளை எல்லாம் ஒரே பெரிய வயிற்றில் அடைத்தேன். உலகின் எருவைப் போல கொடியவனாக, உதவாதவனாக, இரும்பு துண்டு போல் கிடந்து தூங்கினேன் என்று தன்னை தாழ்த்துகிறார். 12. நுண்ணிய சுவைகளை தேடி இடந்தோறும் அலைந்து நாய்போல் நுகர்ந்து சுவைத்து தவம் செய்தவன் போல நடித்தேன். மூக்குத் துளையில் கூட உணவின் வாசனையை அனுபவித்து அகந்தை கொண்டேன். தலையில் கூட திருநீறு அணிய முயலாத அறிவில்லாத மூடன் நான் என்று உணர்கிறார். 13. உணவையே விரும்பினாலும் நான் உன் அடியவன் என்பதையும் உணர்கிறேன். உன்னிடமே வந்து உன் ஆணைக்கே அடங்கியிருக்கிறேன். பிறர் கையில் கிடைக்கும் சோற்றை விரும்ப மாட்டேன். உன்னை நினைப்பதல்லாமல் வேறு துணை இல்லை. என்னைக் காப்பது உன் கடமை. என்னை கைவிடாதே, கைவிடாதே என்று முழு சரணாகதியுடன் வள்ளலார் வேண்டி நிற்கிறார்.